நீங்கள் ஒரு சில வெப்சைட்டில் பிளாகில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சைட் பாரில் வந்து இமெயில் அட்ரஸ், பேர் இது நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரீ டவுன்லோட் செக்லிஸ்ட் இல்லைனா ஒரு பிடிஎஃப் ஆர் எனி டிஜிட்டல் டவுன்லோட் அவங்க வந்து நமக்கு இமெயில் அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த என்டையர் செட்டப் நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இது மொத்தமும் ஃப்ரீ டூல்ஸ் தான். தொடர்ந்து பாருங்கள் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீகான் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டூல் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து அவங்களுக்கு பெய்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. நம்ம பண்ணுறதுக்கு இதில் ஃப்ரீ ஆப்ஷனே போகிறோம். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒரு பேர், கம்பெனி நேம்னு ஒன்று கொடுங்க. இது வந்து உங்களோட யூனிக் யூஆர்எல்லாக மாறும். இதில் தான் உங்களோட லீட் மேக்னெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிடிஎஃப் எல்லாம் போய் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிக் நேம் ஒன்று நீங்கள் கொடுங்க. அண்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துட்டு பாஸ்வேர்டையும் கொடுங்க. க்ரியேட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு குவிக் கொஸ்டின் கேட்குறாங்க. வாட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ வாண்ட் டு யூஸ் பீக்கன் ஃபார்? நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. இது பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களோட டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், பிக் அ லீட் மேக்னெட். எந்த மாதிரி லீட் மேக்னெட் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் அ லீட் மேக்னெட்? லீட் மேக்னெட் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் வந்து நமக்கு இமெயில் அட்ரஸஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு இமெயில் அட்ரஸும் ஒரு லீடு அப்படின்றது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த லீடு நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவுற இந்த மாதிரி சில டவுன்லோட்ஸ், ஃப்ரீ டவுன்லோட்ஸ், இபுக், செக்லிஸ்ட் எதாவதுனா இருக்கலாம், அது வந்து மேக்னெட்டாக செயல்படுறது. ஸோ ஒரு காந்தம் போல் நமக்கு அந்த இமெயில் அட்ரஸஸ் லீட்ஸில் நமக்கு கொண்டு கொடுக்கறதுனால இதுக்கு லீட் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் நீங்கள் ரிசோர்ஸ் கைடு என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு செக்லிஸ்ட் எடுத்துக்க போகிறேன் இந்த டெமோக்காக. ஸோ செக்லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பிளாக் கான்டென்ட்டை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணி ஒரு லீட் மேக்னெட்டை க்ரியேட் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நான் அதை பண்ண போகிறதில்ல. நான் ஒரு பிளாங்க் செக்லிஸ்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நோ. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஹை டிராஃபிக் ஒரு பிளாக் போஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு லீட் மேக்னெட் அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. பிளாங்க் லீட் மேக்னெட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் நோ. இங்கே தான் நமக்கு நிறைய தீம்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ரெடிமேட் ப்ரீமேடு டெம்ப்ளேட்ஸ். இது நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே. சில இதெல்லாம் பெய்டு ஆப்ஷன்ஸ் அண்டு சில இதெல்லாம் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ். நமக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்ன்றதுனால நான் ஃப்ரீ ஆப்ஷன் ஒன்று சூஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. அண்டு நிறைய கேட்டகரிஸ் கூட இருக்குது இங்கே மேலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த செக்லிஸ்ட் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்க போகிறேன். கைட் இல்லை, இது ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றதுனால செக்லிஸ்ட் ஃபார் புக் டிசைனிங் ப்ராசஸ் ஆர் வெப் டிசைனிங் ப்ராசஸ். உங்களுக்கு உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ க்ரியேட் லீட் மேக்னெட். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த செக்லிஸ்ட்டோட ஹெட்டிங்கை இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அண்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் இதை எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது எல்லாத்தையுமே எடிட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வேணால் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் இதை நான் வந்து இப்போதைக்கு சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட போகிறேன். பண்ணி முடிச்சுட்டு பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம இது எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து இதை இன்லைன் ஃபார்மாக பண்ண போகிறேன். ஸோ இதை இன்லைன் ஃபார்ம், ஏன்னா இதை தான் நம்ம வந்து பிளாகரில் சைட் பாரில் ஒரு விட்ஜெட்டை ஒரு கேட்ஜெட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இதை இன்லைன் ஃபார்ம் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஜுக்கு நடுவில் வரும். இதை நம்ம வந்து சைட் பாரில் கூட வச்சுக்கலாம். ஸோ இன்லைன் ஃபார்ம். இந்த ஆப்டினுக்கு ஒரு ஃபார்ம் நேம் ஒன்று கொடுங்க. இது வந்து உங்களோட பேர் தான். இது வந்து உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பேர் தான். இது யாரும் பப்ளிக் வியூவில் வராது. இந்த ஃபார்ம் நேமுக்கு வந்து சைட் பார் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைனா இன்லைன் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கலாம். உங்கள் இஷ்டம் இது. நெக்ஸ்ட்டு அப்லோட் லீட் மேக்னெட். நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற லீட் மேக்னெட் அப்லோட் பண்ண போகிறீங்களா, இல்லை இப்போ இந்த பீகானில் க்ரியேட் பண்ண லீட் மேக்னெட் யூஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ தான் நம்ம செக்லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதில் எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். இதில் நம்மளோட இந்த இன்லைன் ஃபார்ம் சைன்அப் ஃபார்மை டிசைன் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் இதை கிளிக் பண்ணி இந்த வேண்டிய டைட்டில்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் இந்த இடத்துல. அண்டு லேஅவுட், கண்டெய்னர், பட்டன் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து தேங்க்யூ பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி உங்களுக்கு இது வேணும், எந்த மாதிரி சைனப் காமிக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ரீடைரக்ட் கொடுத்து நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் இந்த லீட் மேக்னெட்டை வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது மேபி உங்களோட கூகுள் ட்ரைவ் இல்லைனா ட்ராப் பாக்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல சைன்அப் பண்ணி முடிச்சோடனே உங்களோட விசிட்டர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிற மாதிரி அந்த லிங்க் இங்கே கொடுக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து கூகுள் டிரைவ் ஒரு ட்ராப் லிங்க் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சைன்அப் பண்ணி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கூகுள் டிரைவ் லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை அப்படியே டிஃபால்ட்லேயே விட்டுட்டு நான் வந்து தேர்ட் பேஜுக்கு போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் இமெயில் டெலிவரி. ஸோ அவங்க சைன்அப் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு இமெயில் வந்து இன்கேஸ் நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி வேறு லிங்க்குக்கு அனுப்பாமல் அவங்களோட கொடுத்த இமெயிலுக்கே போய் இந்த லீட் மேக்னெட் போய் சென்றடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஜில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த இமெயில் சப்ஜெக்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹியர் இஸ் த ஃப்ரீ செக்லிஸ்ட். அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட பேர் கொடுக்கலாம். அண்ட் ரிப்ளை டு அட்ரஸ். அண்ட் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்டிகிரேஷன்ஸ்க்கு போவோம். இந்த இன்டிகிரேஷன்ஸ் வந்து ஒரு பெய்டு ஃபீச்சர். ஸோ இது பார்க்க போகிறதில்ல, டைரெக்டாக பப்ளிஷ்க்கு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பப்ளிஷ் கிளிக் பண்ண போகிறேன் நான். ஸோஃபார் நம்ம வந்து இப்போது பீகானில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம், சைன்அப் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு லீட் மேக்னெட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். அண்டு கையோட இந்த சைன்அப் ஃபார்மையும் எப்படி டிசைன் பண்ணலான்றதையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த சைன்அப் ஃபார்மை நம்மளோட பிளாகரில் ஒரு கேட்ஜெட்டாக எப்படி ஆட் பண்ணலான்றதை பார்க்குறோம். அண்ட் இதை நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு விட்ஜெட்டாக. அது பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆட்டோமேஷன், அதாவது இமெயில் அட்ரஸ் யாராவது சைன்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு இமெயிலும் ஆட்டோமேட்டிக்காக போகிறது அப்படின்றது. அண்ட் நீங்கள் இந்த கலெக்ட் பண்ணுற இமெயில் லீட்ஸ், இந்த அட்ரஸஸ்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து பப்ளிஷ் லீட் மேக்னெட் கிளிக் பண்ண போகிறேன். இந்த கோடு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கோடை வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். இந்த கோடை நம்ம பிளாகருக்கு போய் ஒரு கேட்ஜெட்டை ஆட் பண்ணலாம். நான் இதை சைட் பாரில் ஆட் பண்ண போகிறேன். இது நீங்கள் உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்கு நடுவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு HTML JavaScript கேட்ஜெட். இதுக்கு டைட்டில் வந்து ஃப்ரீ செக்லிஸ்ட்னு கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் இந்த இடத்துல. மறக்காமல் இது ஷோ திஸ் விட்ஜெட் ஆனாக இருக்கட்டும். அண்ட் கான்டென்ட்டில் வந்து இந்த கோடை பேஸ்ட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு சேவ். ஸோ சேவ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது ஆட் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த பிளாகை போய் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. ஆட் ஆனது நல்ல விஷயம். பட் இருந்தாலும் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளாகோட தீமுக்கு வந்து இந்த சைட் பார் செட் ஆகலை. இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஏடாக்கூடமாக வந்திருக்கு. இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சைட் பார் விட்த்தை வந்து நம்ம அதிகரிக்கணும். அது எப்படி பண்ணலான்னா, உங்களுக்கு அது சைட் பார் அமைஞ்சிடுத்துனா பிரச்சனையே இல்லை. நீங்கள் யூஆர் டன், நீங்கள் அதை ஆட் பண்ணியாச்சு, பர்ஃபெக்ட். நீங்கள் ஸ்கிப் பண்ணி என்னோடய சாப்டர்ஸில் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து இமெயில் அட்ரஸ் கலெக்ட் பண்ண இமெயில் அட்ரஸ்லாம் எங்கே பார்க்கலான்றதை காமிக்கிறேன். பட் உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா, தீமில் இந்த சைட் பார் விட்த் சரியில்லை அப்படின்னா உங்களோட தீம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த கஸ்டமைஸ் ட்ராப் டவுன் இல்லை, கஸ்டமைஸே கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். விட்த் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் பார் விட்த்தை இங்கே வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே மறக்காமல் சேவ் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிளாகை போய் பார்ப்போம். இங்கே சைட் பார் கொஞ்சம் விட்த் ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து இப்போது லெவலாக எடுத்து. ஸோ இந்த மாதிரி அவங்க சைன்அப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வரும், நைஸ் யூ ஜஸ்ட் காட் எ நியூ லீட் அப்படின்னு. ஸோ சைன்அப் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். யார், அவங்க பேர் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னு, எதை டவுன்லோட் பண்ணாங்க லீட் மேக்னெட்ன்றதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்டு சைன்அப் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி மெயில் போகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இமெயில் ஐடி அவங்க கொடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆகும். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த புக்கும் செக்லிஸ்ட்டும் அவங்களுக்கு தானாக ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி PDF இதை வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் டு PDF. அண்ட் நீங்கள் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக இன்னொரு லீட் மேக்னெட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பீகானோட டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லீட் மேக்னெட்டா இல்லை பாப்அப் ஃபார்மா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா லீட் மேக்னெட்ஸும் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல லிஸ்ட்டாக காமிக்கும். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணுற இமெயில் அக்கௌண்ட், இமெயில் அட்ரஸஸ், லீட்ஸ் இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீகான் டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம்
இந்த இடத்துல ரீசன்ட் லீட்ஸ்ன்னு இருக்கும். வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ண இமெயில் அட்ரஸஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஒரே இடமா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே இது வந்ததுக்கப்புறம் இங்கே சோஃபார் 1 லீட், அதான் நான் சைன் அப் பண்ணது தான் டெமோ. இதை டவுன்லோட் பண்ணி இந்த இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் லீட்ஸ் ஆஸ் CSV அப்படின்றத கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு CSV ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லீட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாக்க உங்களுக்கு இந்த மாதிரி இமெயில் அட்ரஸும் தெரிஞ்சிடும். எப்போ சைன் அப் பண்ணாங்க, கன்ஃபர்மேஷன் ஆச்சா, கன்சென்ட் கொடுத்தாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட வெப்சைட்லேயே சைட் பார்லேயே இமெயில் அட்ரஸ் லீட் ஜென்ரேஷன் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீ PDF ஆர் செக்லிஸ்ட் ஆர் எனி ரிசோர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பிகான் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணுறதுனால இது ஒரு PDF-ஆக நம்மளை டெலிவர் பண்ணுறது கஷ்டம் வித் பிகான். பட் ஆனால் நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவ் ஒரு ட்ராப் பாக்ஸில் நீங்கள் PDF-ஆக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரீடைரக்ட் லிங்க்கை நம்ம கொடுத்து அதை அந்த சைன்அப் ஃபார்மோட டிசைனிங்கில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரீடைரக்ட் லிங்க் கொடுக்கும்போது அது PDF-ஆக போய் சேரும். பட் நம்ம பிகான் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது ஒரு ஸ்மார்ட் PDF-ஆக தான் போகும். அதாவது ஒரு PDF ஃபைலாக போகாது. அவங்க வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌசர்லேருந்து, பட் பார்க்குறதுக்கு அது ஜஸ்ட் ப்ரௌசர்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் போகும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே சைட் பாரில் கொடுக்காம நம்ம பிளாக் போஸ்ட் நடுவில் கொடுத்தா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ உங்களோட பிளாக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட்டுக்கு நடுவில் அந்த கோடை நம்ம கொடுக்கணும். நான் சப்போஸ் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். இங்கே இன்சர்ட் கோட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது இப்படி இந்த மாதிரி கொடுக்குறதுனால ஈஸியாக இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும் HTML வியூவில். இன்சர்ட் கோட் எங்கே இருக்குது? ஓகே, இந்த இடத்துல நான் அந்த பிகான் கோடை இன்சர்ட் பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் HTML வியூக்கு கம்போஸ் வியூக்கு மறுபடியும் போய் பார்த்தாக்கா இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாக் போஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பிளாக் போஸ்ட்டுக்கு நடுவுலேயே கூட இந்த மாதிரி நீங்கள் சைன் அப் ஃபார்மை கொடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது சைட் பாரில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் சைட் பாரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதே கோடை நீங்கள் நிறைய இடத்துல கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி லைக் இன்சைட் அ பிளாக் போஸ்ட். இது இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராகவே ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இது மூலமாக உங்களுக்கு சைன் அப் ஃபார்மை இந்த மாதிரி எம்பெட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ that's it. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி.